ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தில்ஸ் குக்கிங். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ப்ரெட் ரெசிபி. அது எப்படி செய்ய போகிறோம் பாருங்கள். ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே முடிச்சிடலாம். பிள்ளைங்களுக்கு அது காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கறது ரொம்ப நல்லது. பால் பிடிக்காத பிள்ளைங்க கூட இந்த மாதிரி ப்ரெட்டில் போட்டு கொடுத்தா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அது கூட தேனும் நம்ம போடுறதுனால அது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட். இதுக்கு நமக்கு என்ன வேணும்னா 4 ஸ்லைஸ் ப்ரெட்டும் ஒரு 150 ml பாலும் போடணும். அதுலேயே நமக்கு தேவையான சுகரும் அந்த பால்லே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பேனில் நான் 2 ஸ்பூன் வெண்ணெய் போட்டிருக்கேன். அதில் அந்த வெண்ணெய் உருகுனதுக்கப்புறம் அந்த எடுத்து வச்சுருக்க அந்த 4 ஸ்லைஸ் ப்ரெட்டையும் அதில் வச்சு கொஞ்சம் டோஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ அந்த பேனில் 4 ஸ்லைஸ் ப்ரெட்டை வச்சாச்சு. அந்த ப்ரெட் அந்த வெண்ணெயிலே டோஸ்ட் ஆகணும். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அந்த ப்ரெட் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் 5 or 6 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த ப்ரெட்டை அப்படியே திருப்பி அடுத்த பக்கத்துக்கு வைக்கிறோம். அதுவுமே ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் அந்த ப்ரெட்டு நல்லா கொஞ்சம் டோஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள், இப்போ அது கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷாக மாறி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறோம். அந்த பாலில் ஏற்கனவே நம்ம சர்க்கரை போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம சர்க்கரை சேர்க்க வேண்டாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பால் நல்லா கொதித்து அந்த ப்ரெட்டு அப்சர்வ் பண்ணிக்குது பாலை. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறேன். அது நல்லா கொதித்து பாலோட குவான்டிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இது குறைய நம்ம பாலை அதில் போய் அந்த பேனில் ஊற்றிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா பபிள்ஸ் வந்திருக்கு பாருங்கள். இந்த பாலோட ஃப்ளேவரும் அந்த வெண்ணெயும் கலந்து நல்ல ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்குது. ஸ்கூலுக்கு போகும்போது காலையில் டிஃபன் பிடிக்கல, இட்லி தோசை வேணாம் அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்களுக்கு இதை மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம். இல்லை ஈவினிங் வந்தால் கூட பிள்ளைங்க டயர்டாக இருக்குதுன்னு இது கொஞ்சம் சுட சுட எடுத்து அவங்களுக்கு கொடுத்தோன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது எந்த பிள்ளையும் வேணான்னு சொல்லாது. ப்ரெட்டில் டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டி செய்யும்போது பிள்ளைங்களும் ஆசையாக சாப்பிடுவாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பால் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள். பால் ஃபுல்லாக குறைஞ்சிரும். குறைஞ்சதுக்கப்புறம் அதை நம்ம எடுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ எம்மியாக இருக்குது பார்க்கவே. அந்த ப்ரெட்டில் நல்ல பால் அப்சர்வ் ஆயிடுச்சு. இந்த 4 ஸ்லைஸுமே நல்ல ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை மாதிரி ஃபுட்டு நம்ம செஞ்சு கொடுக்கும்போது நம்ம கையால் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்தோன்ற திருப்தி பேரண்ட்ஸான எல்லாருக்குமே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. பசங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் இது விரும்பி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு நல்ல ஃபில்லிங்கான ஃபுட்டு. இது ஒன்று சாப்பிட்டாலே இந்த 4 ஸ்லைஸில் பாதி எடுத்து சாப்பிட்டாலுமே ஓரளவுக்கு வயிறு ஃபுல்லாகிடும். நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இதில் பால் இருக்குது, ப்ரெட் இருக்குது. இதில் வேறு எதுவும் அன்னெசரியானது கிடையாது. இதுக்கு மேலே கொஞ்சம் தேன் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு தேன் போடும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்வீட் விரும்புகிற குழந்தைக்கு தேன் கலந்து கொடுக்கலாம். பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை ஒரு நாள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். தேன் வேணான்னு நினைக்கிறவங்க தேனை கூட ஸ்கிப் பண்ணலாம். இல்லை சுகர் வேணான்றவங்க பாலுக்கு பதிலாக இதில் தேனே கொஞ்சம் கூடுதலாக போட்டு அதையே சாப்பிட்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா அந்த மேலே இருக்கிறது கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா பாலோடு சேர்ந்து நல்லா இருக்குது. ரொம்ப சாஃப்டாக சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.